ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்தோனேஷியாவில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடு. இந்த மாடுக்கு வால் இல்லை. இதை வளர்த்து வர அதை வியாபாரத்துக்காக கொண்டு போகும்போது அங்கேருந்து எல்லாரும் இதை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. லட்சத்தில் ஒன்று இல்லை, இது கோடியில் ஒன்று. இருந்தாலும் மற்ற எல்லா மாடுகளும் மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குமா. சுற்றி இருக்கிற மாடுகளும் சுற்றி இருக்கிற ஆட்களும் குறுகுறுன்னு பார்க்குறத பார்த்து இந்த மாடுக்கே ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சைனாவில் பிறந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆடு. இந்த ஆடு பிறக்கும் போது 2 காலோட பிறந்தது. அதனால இதால் நடக்கவே முடியாது அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற வகையில் 2-3 வாரத்தில் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடுகளோடு சேர்ந்து இதுவும் மேய்ச்சலுக்கு போகுது, விளையாடுது. ஆனால் எல்லா ஆடுகளும் முன்னாடி போயிடும், இது தூரத்தில் மெதுவாக நடந்து போகுமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடு. ரொம்ப நீளமான கொம்பு இதுக்கு. உலகத்திலே ரொம்ப ரொம்ப நீளமான கொம்புடைய மாடு அப்படின்னு கின்ன சாதனை புத்தகத்தில் கூட இது இடம் பெற்றிருக்குதான். இதனால இது வளர்ற இந்த பண்ணைக்கு தனி ஒரு மவுஸ் தான். எல்லாரும் இதை பார்க்கறதுக்காகவே ரொம்ப ஆச்சரியமா வந்து போயிருக்கிறாங்க. எங்க இந்த வீடியோவில் ஆத்து பக்கமாக நின்றுட்டு இருந்தவங்களை துரத்திட்டு ஓடி வந்த ஒரு முதலையை தான் பார்க்குறோம். ஒரு முதலையால பெரிய கேட்ல எல்லாம் கூட ஏற முடியுமா? பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. எங்க இந்த வீடியோவில் ஹெல்மெட் எடுத்து தலையில போடலாம் அப்படின்னு நினைச்சவரு உள்ள ஏதோ ஊந்து போற மாதிரி தெரிஞ்சதும் டக்குன்னு அது கீழே போட்டிருக்கிறாரு. விஷம் கொண்ட ஒரு குட்டி பாம்பு உள்ள சுருண்டு உட்கார்ந்து இருக்கு. வெளியே வரும்போதே படம் எடுத்துட்டு தான் வருது. எப்போதுமே ஹெல்மெட்டுக்குள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்துக்க வேண்டியதுதான். இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு குரங்கு பக்கத்துல வந்து இதை எடுத்து நீ சாப்பிட, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான், குரங்கு முகத்திலே ஒரு அரை விட்டு இருக்கு. இங்க கோபக்கார குரங்கா இருக்கும் போல. இந்த விஷயம் தெரியாம அவர் பக்கத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய ஜீப்புக்கு முன்னாடி வந்து மல்லு கட்டிட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். இந்த முதல் அப்படி என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற பேனலையே அப்படி கழட்டி எடுத்துடுச்சு. ஒரு நிமிஷத்துல இப்படி பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அடுத்தது இங்க பைக்ல இருக்கிற இந்த ஹோல் வழியா வெளியே எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போயிருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம். நல்ல வழியா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. பைக்குக்குள்ள இப்படியெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் மறண்டே போயிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய யானையை பாக்குறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆட்கள் கூடுறத பார்த்ததும் இந்த யானை பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில விட்டா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் அவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்காங்க. இங்க திருவிழாவில் பங்கெடுத்திருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். இந்த யானை குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளாயும் கூடவே சேர்த்தே கொண்டு போயிருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்கு. 2 லேடிஸ் வந்து அதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. ரொம்ப சாதுவான யானை தான். அழகா வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அட்டகாசமா அமைதியா நிக்குது. யானைக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் குழு குழுன்னு இருக்கட்டும் அப்படின்னு அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. யானைகள்லயே நிறைய வகைகள் இருக்கு. இது முகத்துல டபுள் கலரோட உருவத்திலையும் பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். நம்ம பாக்குறது இன்னொரு வகையான யானை. இந்த யானை எவ்வளவுதான் பெருசா வளர்ந்தாலும் மற்ற யானைகளை விட உருவத்துல சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே உருண்டையா தான் இருக்கும். இந்தியன் யானை, ஆப்பிரிக்கன் யானை, ஸ்ரீலங்கன் யானை அப்படின்னு விதவிதமா இருக்குதான். இந்த 2 யானையும் பார்த்த உடனே சண்டைக்கு தான் ரெடியா இருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். இங்க ஒரு வீட்டுக்குள்ள சிறுத்தை நுழைஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு நாய் இருக்குது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சிறுத்தையை பார்த்து இந்த நாய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கவும் இந்த நாயோட சத்தத்தை பார்த்து சிறுத்தை ஒளிஞ்சுக்குது. கடைசியில சிறுத்தை உருமுறதை பார்த்து இந்த நாய் ஒளிஞ்சுக்குது. இந்த 2மே மாத்தி மாத்தி இதே வேலையை தான் ஒரு 20 நிமிஷமா செஞ்சிருக்கு. அந்த வீட்டில் இருந்து சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. சிறுத்தையை பார்த்து நாய் பயந்து ஓடுறதும், நாயை பார்த்து சிறுத்தை பயந்து ஒளிஞ்சுக்கிறதும் அப்படின்னு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. இந்த இடம் கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறமா சிறுத்தை ரொம்ப தைரியமா நாய்க்கு பக்கத்திலே வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டியை பார்த்ததும் பின்னாடியே வேக வேகமா துரத்திட்டு வந்த ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வண்டியவே முந்திரும் போல அவ்வளவு வேகமா பின்னாடி ஓடி வந்தது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல மேற்கூரை இல்லாத இந்த வண்டியில விலங்குகளை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. திடீர்னு அந்த பக்கமா வந்து சீட்டா வந்த வேகத்துல இந்த வண்டி மேல ஏறி இருக்கு. சீட்டா கொஞ்சம் அமைதியான விலங்கு தான். அந்த அளவுக்கு மனிதர்களை இது தாக்கவும் செய்யாது. அது சின்ன சின்ன இறைகளை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடும். இவர் தலையில் இருக்கிற இந்த தொப்பியை மெதுவா எடுக்கலாமா அப்படின்னு பாக்குது. சீட்டா எப்போ கீழே இறங்கும் அப்படின்னு அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 காண்டாமிருகத்தை தான் பாக்குறோம். இந்த வண்டியை பார்த்ததும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி 2மே ஓடி வந்திருக்கு. காண்டாமிருகம் ரொம்பவே குண்டா இருக்கிறதுனால அதால ஓட முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எந்த அளவுக்கு குதிச்சு குதிச்சு ஓடுது. கொஞ்ச தூரம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே வேகத்துல ஓடி வந்திருக்கு. எவ்வளவு வேகமா வண்டியை ஓட்டி வர முடியுமோ அவ்வளவு வேகமா வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காண்டாமிருகங்கள் அமைதியாகி நிக்கிற மாதிரி தெரியல. இதே மாதிரி தான் இங்க வண்டியில உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய யானை வந்திருக்கு. வந்த யானைகளோ பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு. ஆனா இவரு தினந்தோறும் யானைகளை பாக்குறதுனால கொஞ்சமும் அசரல. வண்டி மேல ஒரு தட்டு தட்டவும் அப்படியே அந்த யானை திரும்பி போயிடுச்சு. இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு போகுது. பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த சிங்கத்தை பார்த்தவரை அதை போட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாரு. இதை பார்த்த சிங்கம் பக்கத்துல வந்து அவரை விரட்டிட்டு போகுது. பயங்கரமா ஒரு உருமல் சத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த வண்டியை சுத்தி சுத்தி தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.